சுட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஹலோ கைஸ், வெல்கம் டு விகே கேமிங் தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேங்க் புஷிங் தான் பார்க்க போகிறோம். என்ன ரேங்க் புஷிங்னா சிஎஸ் ரேங்க் புஷிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது நான் விளையாடும் போது எடுத்த வீடியோ கிடையாது. நான் இது விளையாண்டு முடிச்சுட்டு நான் அவுட் ஆயிடுவோமோன்ற இதில் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். மாஸ்டர் 67 ஸ்டாரில் அடுத்து ஒரு ஸ்டார் ஏற்றணும். ஆனால் அந்த மேட்ச் நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை. எல்லாமே மேட்ச்சே ஒரு மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், 8 சரியான ஹெட்டு, அடுத்து இன்னொருத்தனுக்கு ஹெட் விழுகும். இந்த மாதிரி தான் நான் 3ஆவது மேட்ச் எய்ஸ் அடிப்போம். எய்ஸ் எப்படின்னா டெசர்டிக்கல் வச்சா எய்ஸு. டெசர்டிக்கலுமே 4 பேர்த்துக்குமே ஹெட்டு தரமான ஹெட்டு விழுகும். தரமான ஹெட்டு சும்மா நச்சுன்னு. ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு காய்ஸ். சரி, நம்ம அவனை இன்னொருத்தனை கண்டுபிடிக்கிற கேப்பில் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் இருக்கிற பட்டனை, சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி விட்டு பக்கத்துலேயே 2 மணி மாதிரி இருக்கும், டிங்கின்னு ஆட்டி விட்ருங்க போதும். அப்புறம் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் வெற்றிகரமாக வென்று விட்டோம். செகண்ட் மேட்ச் MP40 அடிச்சு ஒருத்தனுக்கு எட்டு ஊக்காங் போட்டு ஏறலான்னு பார்ப்பேன். கீழே ஒருத்தன் இருப்பேன், அவனை கவனிக்க மாட்டேன். ஊக்காங்களே அடிச்சிருவேன். பையன் அடிச்சுட்டு கெட்ட டேமேஜ் விழுந்துருமா, அதுக்குள்ளேயும் அவனை போய் கிளியர் பண்ணி விட்டு அவனை அடித்து ஒரு மண்டையில் அடிச்சு விட்டு கிளியர் பண்ணி விட்டுருவோம். கிளியர் பண்ணிட்டு ஈத்தாப்புலேருந்து அடிக்க ஆரம்பித்தேன். க்ளூவால் விட்டு உட்காந்துரும். முன்னாடியே சொன்னால் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா பாருங்கள். ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. அண்ணன்று கேள்வி செய்த கூட்டம் நங்கீரும் உயர்ந்த நெல். அடுத்து பிஆர் ரேங்க் புஷிங் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு உடனே அப்படியே போயிடுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தான் இதாக இருக்கும். இந்த கீழே அடிச்சிட்டான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஹெட்டிலே வச்சு விட்டு மெடிக்கேட் ஏற்றிட்டு இருப்போம். சைட்லேருந்து ஒருத்தன் அடிப்பான் பாருங்களேன். இப்போ மெடிக்கேட் ஏற்றிருப்போம், அடிச்சிடுவேன். க்ளோவால் போட்டு அவனை கில்லை கிரியல் பண்ணி விட்டு உட்காந்து மெடிக்கேட் ஏற்றிடுவேன். அதுக்குள்ளே மேலே பார்த்தா 2 பேர் நாக்காயிருப்பாங்க. சரி, ஒருத்தன் தானே ஈஸியாக முடிச்சோன்னாண்டு கீழே ஒரு 95 கொடுப்பேன். டீமெட்டு முடிச்சு விட்ருவாப்புல. ஊக்காங்க விட்டேன், லெட்டு விழுந்துருக்கும். ஒரு 95 வாங்குவேன் தம்பி. வாங்கிட்டேன், அவ்வளோ முடிச்சு விட்ருவாங்க. தேர்டு மேட்ச்சு தாங்க சும்மா தரமான சம்பவம். இனிமேல் நான் பார்க்க போகிற இந்த காளியோட ஆட்டத்தை டான் பாருங்க. டெசர்டிக்கல் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் கன்று வச்சுப்பேன். MP40 இது WR ரெண்டுமே வச்சுருப்பேன். ஆனால் டெசர்டிக்கல் மட்டும் ஆடுவேன். சும்மா தரமானது. 4மே ஒன் டாப்பு தான். மண்டேலே விழுங்கும். ஒன் டாப்புன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நான் பெரிய ஆளாக இல்லை. ட்ராக் பண்ணி தூக்குறது. ஒன் டாப்னா நம்ம அது ரூம் மேட்ச்சில் மட்டும்தான் ஒன் டாப்லாம் அடிக்க முடியும். இதில் அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒன்லி பிளேயர்ஸ் கேன் ப்ளே த பிளேயர்ஸ் ஒன்லி த ஹெட். அவ்வளோதான். ட்ராக் பண்ணி தூக்கிடுவேன். ஒரு 200 விழுந்துருக்கும். உட்காந்து மெடிக்கேட் ஏற்றிட்டு இருப்போம். கிளியர் பண்ணி விட்டு உட்காந்து மெடிக்கேட் ஏற்றிட்டு இருப்பேன். டக்குன்னு கிட்ட ஒருத்தையும் குவிப்பேன். பையன் 2 அழுத்தவே முடியாது. ஒரு ட்ராக்கை போட்டு விட்ருவேன். 256 முடிஞ்சு கிளியர் பண்ணிடுவாங்க டீமெட்டு. மெடிக்கேட்டே ஏற்றாமல் ஓடுவேன் நான். ஏன்னா அங்கே டீமெட்டு நாக்காயிருப்பார்ல. ஊக்காங்க போட்டு மேலே ஏறலான்னு பார்ப்பேன். ஊக்காங்க போட்டு ஏறுவேன். ஆனால் பையன் அங்கிட்டு ஓடிடுவேன். கீழே இறங்கி ஓடிடுவேன். அப்புறம் டக்குன்னு ஊக்காங்க கேன்சல் பண்ணிட்டு ஓடிட்டு கரெக்டாக லாங்கிலேருந்து ஒரு ஹெட்டு 270 பாருங்கள். வாங்குவேன் பாருங்கள். 770 தரமான ஹெட்டு. அவ்வளோதான். ட்ராக் பண்ணி ஒரு சுற்று சரியான ஹெட்டு. இங்கே மேலே ஒருத்தையும் அடிச்சிருப்பேன். நான் விளையாடும்போது அவனை பார்த்துருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் கவனிப்பேன். டேமேஜ் விடுதானே மேலே பார்ப்பேன். வெளியே வர மாட்டேன். லைட்டு மேலே போய் அடிச்சிடும்னு சொல்லி வந்துட்டுருப்பேன். நான் கீழே நாக் பண்ணிட்டு வந்துட்டுருப்பேன். கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பையன் சரியான டேமேஜ் கொடுத்துட்டு வெளியே ஒரே ட்ராக்கு தான் முடிஞ்சு. மண்டேலே ஹெட்டு அம்முன்னு சும்மா சரியான ஹெட்டு. அடுத்து 4வது மேட்ச் வருவோம். 4வது மேட்ச்சில் MP40 யூஸ் பண்ணியிருப்பேன். ஆமாம், MP40 யூஸ் பண்ணி டெசர்டிக்கல் யூஸ் பண்ணல. டெசர்டிக்கல் லாஸ்ட்டு கில்லு ஒரு 95 அடித்து ட்ரிபிள் கில் வரும். அதுக்கே யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். வரும், அடுத்தடுத்து வரும். வீக்லி 2 வீடியோஸ் அண்டு 7 or 6 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன் வீடியோவில். சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும்.
உங்கள் விகே கேமிங், அதாவது விவிகே கேமிங் தமிழன். சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ ஃப்ரீ ஃபயர் எப்படின்னா, இந்த லாஸ்ட்டு 1 பாலில் சிஎஸ்கே 2023 2 பாலில் 10 ரன்னு அடிப்பாரு பாருங்கள். 1 பால் 6, 1 பால் 4, அந்த மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர். லாஸ்ட்டு மேட்ச்சில் கூட நம்ம அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர் டீம் கொஞ்சம் நல்லா விளாண்டாங்க, லாஸ்ட்டு மேட்ச்சு கூட அடிச்சு வர வாய்ப்பு இருக்குது. த கிரேட் பேக்கப். ஓரியனை போட்டு ஓடி போயிட்டேன், அன்னிட்டு அடிச்சிருக்கலாம் அவனே. ஒத்த வாடா ஓரியன் போட்டவனே, வாடா நீ வேணா மோதி பார்ப்போமா. இந்த கரேனாக்காரன் இருக்கானே, பூரா நம்ம பயன்படுத்துறதுக்குனே வச்சுருக்கான். டீமெட்டு அந்த ஆளே நம்மளுக்கு இப்போ பக்கத்தில் வர மாதிரியே இருக்குது. என்ன செய்கிறது? கரேனா, ஏன் கரேனா அப்படி? சரி ட்ரிபிள் கில் போட்டுடலான்னு சொல்லி, தம்பிங்கிற வெளியே வா அப்படின்னு பார்த்து கீழே குதிப்பேன். தம்பி ஓரியனை போட்டுருவேன். அவ்வளோ போட்டுறேன். அதான் வசதியான சான்ஸு. ஒரே அடி 95ல் ட்ரிபிள்